ஹலோ மக்களே, சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. சிந்து வந்து பேசிட்டு போனதும் அதே கோவிலுக்கு ஸ்னேகா வராங்க. சிவா உங்ககிட்ட பேசணுன்றாங்க. இங்கே பாரு சிவா, அந்த சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னுடைய ஃபோனில் இருந்து ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணது சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்றாங்க. கண்டிப்பாக பஞ்சாயத்தில் நான் ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய நேரமும் வரும். அவள் கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவா. அப்புறம் நானும் சந்தோஷமாக ஆசைப்பட்ட மாதிரி இருக்கலாம் சிவான்றாங்க. அவள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போனதும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல சிவா அப்படின்றாங்க. சிவா எதுவுமே பேசாத ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஸ்னேகா இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக சிவா கிட்ட பேசி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் சிவா. உன்னோட மனசில் அந்த சிந்துவே இருந்தாலுமே வந்து நான் எப்படியாச்சும் உன் மனசுல இருந்து அந்த சிந்து அழிச்சிடுமா அப்படின்ட்டு ஸ்னேகா நினச்சிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துக்கு ஊர் மக்களும் சரி, இங்கே சிந்துவோடைய ஃபேமிலியும் சரி, சிவாவுடைய ஃபேமிலியும் சரி, எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஸ்னேகாவும் இருப்பாங்க. அம்மா சாட்சியான பொண்ணு கூட்டிகிட்டு வாங்குவாங்க. அப்போ போய்ட்டு ஸ்னேகா கார்லேருந்து சிட்டுவையும் அவங்களுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு ஸ்னேகாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு சிவா சிந்து எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.